ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லிட்ரேச்சர்லேருந்து ஒரு அழகான ஸ்டோரி வந்து கேட்க போகிறோம். என்ன அப்படின்னா, இது ஒரு ட்ராஜடியான ஒரு ஸ்டோரி தான். ரைடர்ஸ் டு தி சி. ஸோ இதோட ரைட்டர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் சிஞ்ச். அவரோட ஃபுல் நேம் ஜான் மில்லிங்டன் சிஞ்ச். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது எப்படின்னா ரொம்பவே ஃபஸ்ட் ஆரம்பத்தில் இருந்து எண்ட் வரைக்குமே ரொம்ப ஒரு ட்ராஜடியான ஒரு ஸ்டோரி தான். ஸோ ஃபஸ்ட் வந்து இப்போ கேரக்டர்ஸ் பார்க்கலாம். பிரின்சிபல் கேரக்டர்ஸ் மௌரியா அண்ட் ஓல்டு விமன். ஸோ இவங்களுடைய ஒரு சன் இவங்கெல்லாம் டெத் ஆகுறது, இவங்க ஹஸ்பண்ட், அப்புறம் வந்து இவருடைய ஃபாதர்லாம் இவங்கெல்லாம் வந்து டெத் ஆகிடுவாங்க சீல. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை வரும். ஸோ பார்க்கலாம். ஸோ மௌரியா அண்ட் ஓல்டு உமன். பாட்லி வந்து அவங்களுடைய சன், கேத்லின் வந்து எல்டர் டாட்டர், நோரா வந்து அவரோட யங்கர் டாட்டர். ஸோ இந்த மௌரியா வந்து ஃபர்ஸ்ட் இவங்க வந்து இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போது இவங்க யாருக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா மிக்கேல் அப்படின்ற ஒரு சன் வந்துட்டு அவங்க வந்து இப்போ ட்ரவுன் ஆகிருப்பாங்க, கடலில் மூழ்கியிருப்பாங்க ரீசெண்டாக. ஸோ ஆனால் அவங்க பாடி வந்து கிடச்சிருக்காது. ஸோ இவங்களுக்கு இது வந்து ஒரு நார்மல் சி பக்கத்தில் இருக்கிற பீப்புள் சீல அதை போகிறவங்க, அவங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி மரணம் வரும் தானே. ஸோ இவங்க ஒரு ஐலாண்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து இது நார்மலாக அடிக்கடி இந்த மாதிரி வருது. ஸோ இவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த பாடியாவது கிடச்சா அதுக்கு ஒரு நல்லடக்கம் பண்ணலாமே, அந்த ஒரு தாட்டு தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி நடக்குது. அதை நினச்சி இவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓகே, இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா பாட்லே அப்படின்றவங்க வந்து இப்போ இருக்கிறது பாட்லே மட்டும்தான். ஸோ அவர் வந்து ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. இவங்களுக்கு எந்த பிளேஸ் போனாலும் இந்த சீயை தாண்டி தான் போகணும், இந்த ஐலாண்ட் தாண்டி தான் போகணும். ஸோ அந்த டைமில் தான் இவங்களுக்கு மரணமே ஏற்படுது. ஆனால் அப்போது இப்படி ஒரு கிரிட்டிக்கலான ரொம்ப கஷ்டமான இந்த சூழ்நிலையில் பாட்லே இப்போ இருக்கிறது ஒரே ஒரு பையன். ஸோ அவனுமே வந்து நான் வந்து ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அவங்களுக்காக வந்து கேத்லின் வந்து ஒரு கேக் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு ஹார்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ரெடியாக கிளம்பு போயிட்டுருப்பான், போகிறதுக்கு ரெடியாக இருப்பான். ஆனால் மௌரி அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாம், இந்த டைம் வந்து ஏற்கனவே இந்த மாதிரிலாம் இருக்குது, போகிறது நல்லதில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் அவன் வந்து இல்லை நான் போகணும் கண்டிப்பாக, அந்த ஒரு பிளானில் தான் இருப்பான். இந்த டைமில் அந்த யங்கர் டாட்டரான நோரா வந்து என்ன பண்ணால் ஒரு பண்டில் ஆஃப் கிளாத்ஸ் வந்து கொண்டாரு. அது யாருடையது அப்படின்னா, அது யார் கொடுத்துருப்பா அப்படின்னா அவங்க ப்ரீஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி அது யாருடையது அப்படின்னா, இப்போ இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து யாருக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, மிக்கேல் அப்படின்ற ஒருத்தன் வந்து போயிருப்பான் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு சன். ஸோ அவங்களுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பண்டில் ஆஃப் கிளாத்ஸும் வருது. ஸோ அப்போது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவங்க வந்து இறந்துட்டாங்க, அந்த மிக்கேல் அப்படின்றவங்க இறந்துட்டாங்க. இது வந்து அந்த டாட்டர் வாங்குகிறாங்க நோரா. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போதைக்கு வந்து மௌரியா அவங்க ரொம்ப ஃபீலிங்ஸில் அப்படி இருக்கிறனால இப்போதைக்கு நம்ம இதை சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு அந்த கிளாத்ஸை வந்து ஹைட் பண்ணி வைக்கிறாங்க, மேலே ஒரு இதில் வந்து ஹைட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த கிளாத் வந்து இவங்க ஹைட் பண்ணி வைக்கும்போது அப்போது மௌரியா படுத்திருப்பாங்க. ஸோ ஒரு சத்தம் கேட்டோன்னே திடீர்னு எழும்பி வருவாங்க. எழும்பி கேட்டபோது இல்லை, அதை நான் வந்து கேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி அவங்க வந்து சமாளிச்சிருவாங்க, அந்த கிளாத்தை வந்து மறைச்சி வச்சுருவாங்க. ஸோ இந்த டைமில் இப்போ இருக்கிற ஒரே சன் பாட்லே, அவனுமே வந்து போகிறதுக்கு ரெடியாக ஹார்ஸ் இதெல்லாமே ரெடி பண்ணிகிட்ருப்பான். இப்போ வந்து பாட்லே வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ மௌரி வந்து எவ்வளோ தான் சொன்னதுக்கப்புறமே கேட்கவே மாட்டான். சரி இவனும் போயிடுவான்னா மௌரி வந்து ஒரு ஒரு ஓரமாக வந்து அழ ஆரம்பிப்பேன். ஏன்னா இப்போ போனாலே கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக டெத்து தான் அப்படின்னு. ஸோ இவன் வந்து அழ ஆரம்பிப்பான். அப்போது வந்து அவங்க டாட்டர்ஸ் வந்து எதுக்கு இப்படி அழறீங்க, அவனை வந்து ப்ளஸ் பண்ணி அனுப்புங்க அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி மௌரியை வந்து எதுக்கு அழுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து பின்னாடி வந்து போகும்போது பாட்லி வந்து ஹார்ஸில் போகிறான், ஒரு ரெட் கலர் ஹார்ஸில் போகும்போது பின்னாடியே வந்து யார் போகிறதுனா மௌரியா போகிறாங்க, அவங்க அம்மா. அவங்க போகும்போது அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, பாட்லி வந்து ரெட் கலர் ஹார்ஸில் போயிட்டுருப்பான், அதுக்கு பின்னாடியே வந்து ஒரு கிரே பானியில் வந்துட்டு கிரே கலர் ஹார்ஸில் வந்துட்டு யார் போவா அப்படின்னா, இப்போது இறந்த மிக்கேல். ஸோ அவனுடைய இவங்க பிரதரான மிக்கேல் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு நியூ க்ளோத்ஸு ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு கிரே கலர் ஹார்ஸில் வந்து போயிட்டுருப்பான். ஸோ இதை பின்னாடி இவன் போவான், பாட்லி வந்து முன்னாடி போவான். ஸோ இதை பார்த்தோன்னே ஓகே, இது வந்து ஒரு ஹார்ஸில் அந்த மாதிரி ஓகே, இது வந்து இறந்த ஒரு ஆள் வந்தோன்னா கண்டிப்பாக இது ஒரு டெத்துக்கு அறிகுறியாக தான் இருக்கும், அந்த மாதிரி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாள். ஓகே, இந்த டைமில் வந்து அவங்க எல்டர் டாட்டரான கேத்லின் வந்து அந்த நியூஸை வந்து சொல்லிடுவாள். எப்படியுமே அவங்களுக்கு இறந்துருவான், அந்த மிக்கேல் வந்து இறந்துட்ட அந்த நியூஸை வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்காக அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவங்க மைண்டில் வந்து எப்படியுமே இறந்தால் போவாங்க, ஆனால் வந்து சரி அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு அடக்கமாவது எங்களுக்கு கொடுக்கணும், அந்த ஒரு தாட்டு தான் இருக்குமே தவிர, இதை தாண்டினா இப்போ பாட்டிலே வந்து போனால் இவனுமே வந்து இறந்து தான் போயிடுவான்.
அந்த ஒரு தாட்டில் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு 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 மோசமான ஒரு இது. அந்த கடல் வந்து தாண்டி போகிறதுனாலே ஒரு மரணம் தான். அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த மிக்கேல் அப்படின்றவருக்கு வந்து அந்த ப்ரீஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, அவங்க ஒரு அந்த அவங்க எங்கே கண்டெடுக்கப்பட்டாங்களோ அங்கேயே வந்து அவங்களுக்கு நல்லடக்கம் கொடுத்துட்டோம். அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து பாடி வராது. இப்போது இவங்க இதை பற்றி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது ஒரு பாடி வருது. அது என்னென்னா பாட்லியோட பாடி. இப்போ தான் அவன் போயிருப்பான். ஸோ அவன் இறந்து அவனை கொண்டு வராங்க. ஸோ வந்து இவன் மௌரே வந்து ரொம்ப இதாகிருவாய். ஏன் அப்படின்னா இருந்ததே ஒரு சன், லாஸ்ட்டு சன்னு. ஆல்ரெடி இவங்களோட ஹஸ்பண்ட், அப்புறம் இவருடைய மாமனார் எல்லாருமே இந்த மாதிரி தான் இறந்துருப்பாங்க. மிக்கேலும் இறந்துட்டான். இப்போ வந்து பாட்லே அவனோட பாடியும் வந்துருச்சு. இப்போது மிக்கேலுக்காக ரெடி பண்ணி வச்ச காஃபினை வந்து இப்போது இவனுக்காக ரெடி பண்ணி ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் எல்லாமே வந்து லாஸ் பண்ணிட்டேன். அவள் வந்து லாஸ்ட் என்ன சொல்லுவாள் அப்படின்னா, சரி அட்லீஸ்ட் பாட்லிக்காச்சும் ஒரு நல்ல ஒரு பரியலாவது நடத்த முடிஞ்சுதே. ஏன்னா ஃபஸ்ட்டு இறந்த யாருக்குமே இந்த மாதிரி பண்ணவே முடியல. அந்த பாடியும் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து க்ரீஃப், அவங்களுடைய கவலையின் உச்சக்கட்டு அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இறந்து அந்த அட்லீஸ்ட் அந்த பரியல் பண்ணவாது முடிஞ்சிருக்குமே, அந்த பாட்லேக்கு வந்து அதுவாவது நமக்கு பண்ண முடிஞ்சுதே, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடு அவளுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ.